10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாகமான் ட்ரிப்பில் இருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்போட விலாகை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனல் நச்சுன்னு ஒரு ப்ராடக்ட்டை தான் எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி தான் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹியூமிடிஃபயர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து ஒரு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியை வேப்பராக கன்வெர்ட் பண்ணி ஒரு மிஸ்டி ஃபார்முக்கு கொண்டு வந்து உங்களோட அட்மாஸ்பியரில் கலந்துரும். இதனால் வந்துட்டு உங்கள் ரூமில் இருக்க டெம்பரேச்சர் வந்து குறையலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ரூம் வந்து ரொம்ப கூல் ஆகலாம். இல்லைனா உங்களோட ரூமில் வந்து ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees. ஒருவேளை இந்த 1000 rupeesக்கு உங்கள் ரூம் வந்து கூலாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கா, ஒர்த்தான ப்ராடக்ட்டா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். அப்போ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு பிரேக் அவுட், திஸ் இஸ் பிரின்ஸ். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்துட்டு ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் கார்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து பவர் பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஹியூமிடிஃபயர். ஸோ டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஃபன் பாக்ஸ் நினச்சிடாதீங்க, இது டிஃபன் பாக்ஸ் கிடையாது. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஹியூமிடிஃபயர். இதோட பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்க, அக்ரோ அப்படிங்கிற பிராண்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே வந்து ஒரு சின்ன கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் வந்துட்டு இந்த இடத்துல அவங்க வந்து லெவல் கொடுத்துருக்காங்க, வாட்டர் லெவல். அதாவது நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோம், எவ்வளோ இதில் வந்துட்டு ஊற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கப்பு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு பெரிய வேலைலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஹியூமிடிஃபயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பவர் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பவரை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு உங்கள் சார்ஜர் எப்படி உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு 500 ml மேலே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. 500 ml கீழே தான் நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரு 400 ml வந்து ஊற்றிப்போம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த கப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் வந்துட்டு அவங்க வந்து லெவல் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறத நம்ம அளந்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் ஒரு 400 ml எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து 400 ml இப்போ எடுத்துகிட்டு இதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இங்கே வந்து சுவிட்சஸ் இருக்குது. ஸோ ஆன் அப்படிங்கிற சுவிட்ச் இருக்குது. அதுக்கடுத்து 6 hours, 3 hours, 1 hours அப்படிங்கிற ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படியே இது வந்து டைமர். அது நீங்கள் 6 hours வச்சிட்டிங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னையும் எப்படி வந்து இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், எவ்வளோ மிஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது நீங்கள் வந்து 6 ஹவர்ஸ்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 6 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதுலேருந்து தண்ணி வந்து வெளியே தெரிச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த கேப் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பை நீங்கள் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து தண்ணி தெரிக்காமல் ஜஸ்ட் இந்த ஹோல் வழியாக உங்களுக்கு அந்த மிஸ்ட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ராயலாக இருக்கும். ரூமில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மேலே இருக்க கேப் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறதுனால ரூமில் வந்து டெம்பரேச்சர் குறையுதா இல்லை ஹியூமிடிட்டிலாம் குறையுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து லைவாக டெஸ்ட் பண்ணிடுவோம். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26 degree Celsius இருக்குது. ஹியூமிடிட்டி வந்து 72% இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதனால தான் இவ்வளோ அதிகமாக இருக்குது ஹியூமிடிட்டி. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம எவ்வளோ கூடுதா குறையுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது 5 degree Celsius 10 degree Celsius வரைக்கும் கம்மியெலாம் வந்து பண்ண முடியாது. பட் ஹியூமிடிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஹியூமிடிட்டி தானே பெரிய லெவலில் சேஞ்ச் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமிடிட்டி அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெயில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்மளோட சுற்றி இருக்க காற்றுல இருக்க ஹியூமிடிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். பட் நம்ம இந்த டிவைஸை யூஸ் பண்ணனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க ஹியூமிடிட்டியை வந்து ஈவனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து டெஸ்ட் பண்ண ரூம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரூம். ஸோ அந்த ரூமில் இந்த ஒரு டிவைஸை வச்சு இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். பட் சின்ன ரூமில் இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூமிடிட்டி வந்துட்டு
90லேருந்து 95% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு செம்ம வெக்கையாக இருக்கும். இதனால நிறைய பேர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஸ்கின் ட்ரை ஆகிறது, லிப்ஸ்லாம் ட்ரை ஆகிறது, அதுக்கப்புறம் இந்த கண் எரிச்சல், அந்த மாதிரியான பிரச்சனையை நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த டிவைஸ் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரூமோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ரூமுக்கு 1 வேணுமா, இல்லை 2 வேணுமா, இல்லை 3 வேணும் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் ரூமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 டிவைஸ் இது மாதிரி நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அதுவே சின்ன சைஸ் ரூமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிவைஸை வச்சு நம்ம வந்து ஹியூமிடிட்டியை ஈவனாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் வந்து நம்ம சேனலில் கற்றுட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.